வணக்கம். இந்த பதிவு எஸ்ஜிடி நியமன தேர்வுக்காக படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர்களுக்கான பதிவு இது. இதில் 30 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். டெஸ்ட் இது வரைக்கும் 2 டெஸ்ட் பார்த்தாச்சு. சயின்ஸில் டாபிக் 1ல் 3வது டெஸ்ட்டு இது. நீங்கள் டாபிக் பார்க்கணும், டாபிக் படிக்கணும், எந்த டீட்டெயில் பார்க்கணுன்னாலும் கீழே பிளேலிஸ்ட் இருக்குது, அதில் போயிட்டு படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிறவங்க தொடர்ந்து படிங்க. நான் இப்போ கொஷின்ஸ் கேட்குறேன், அதுக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். நான் ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி ஆன்சரை எழுதுங்க. படிக்கல அப்படின்னா கீழே லிங்கில் போய் படிச்சுட்டு வந்து கூட இந்த டெஸ்ட்டை எழுதுங்க. முக்கியமான கேள்விகள். 53வது கேள்வி. 52 கேள்வி வரைக்கும் டெஸ்ட் 2ல் முடிஞ்சிருச்சு. இது டெஸ்ட் 3. 5 டெஸ்ட் வரைக்கும் வரும் போல். 9th வரைக்கும் நம்ம அளவீடுகள் முடிக்கணும் அப்படின்னா எல்லாமே பேசிக்கான கேள்வி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நாம் கொஷினை தப்பு பண்ணிவிட்டு திரும்ப நம்மளை நாமளே திட்டிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பெரிய கொடுமை. அந்த மாதிரி தவறு வராமல் இருக்க திரும்ப டெஸ்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி டெஸ்ட்டு தான் இது. பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கேள்வி, விளக்கெண்ணெயின் அடர்த்தி என்ன? விளக்கெண்ணெயின் அடர்த்தி என்ன? ஆன்சர் 961 கிலோகிராம் பை மீட்டர் கியூப். இதில் நான் எல்லாத்துலேயுமே கிலோகிராம் பை மீட்டர் கியூப் கொடுத்துட்டேன். அடர்த்தி அப்படின்னாலே கிலோகிராம் பை மீட்டர் கியூப் தான் வரும். அடுத்து, அடர்த்தியின் அடிப்படையில் ஏறு வரிசையில் கூறுக. அடர்த்தியின் அடிப்படையில் ஏறு வரிசையில் கூறுக. தங்கம், தாமிரம், வெள்ளி, இரும்பு. அடர்த்தி தெரிஞ்சுக்கணும். 54வது கேள்வி, தங்கம், தாமிரம், வெள்ளி, இரும்பு. சரியான அடர்த்திப்படி ஏறு வரிசையில் எழுதணும். அப்படின்னா இரும்பு தான் ஃபஸ்ட்டு, அடுத்து தாமிரம், அதுக்கடுத்து வெள்ளி, அதிகமான அடர்த்தி உடையது தங்கம். தங்கம் அதிகமான அடர்த்தி உடையது. அப்படி பார்த்தீங்கன்னா 4, 2, 3, 1. பி தான் ஆன்சராக வரும். ஆன்சர் பி. 55வது கேள்வி பாருங்கள். பூமியானது சூரியனிலிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள போது அந்த நிலையை இவ்வாறு அழைப்போம். பூமியானது சூரியனிலிருந்து மிக அதிக தொலைவில் உள்ள போது அந்த நிலையை இவ்வாறு அழைப்போம். ஆன்சர் சேய்மை நிலை. ஆன்சர் சேய்மை நிலை. பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள தொலைவு சுமார் டேஷ் மில்லியன் கிலோமீட்டர் ஆகும். இடையே உள்ள தொலைவு சுமார்னு கேட்டிருக்காங்க. இடையே உள்ள தொலைவு 147.1 மில்லியன் கிலோமீட்டர். ஆன்சர் பி. இதே மாதிரி சேய்மை நிலையில் இருக்கும்போது என்ன தொலைவுன்னு கேட்பாங்க. கொஷினை கரெக்டாக படிக்கணும். சேய்மை நிலையில் சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தொலைவு. சேய்மை நிலை அப்படின்னா ஆன்சர் பாருங்கள். ஆன்சர் 152.1 மில்லியன் கிலோமீட்டர். 152.1 மில்லியன் கிலோமீட்டர். 58வது கேள்விக்கு ஆன்சர் சொல்லுங்கள். பூமிக்கும் சூரியனுக்கும் சராசரி தொலைவு இவ்வாறு அழைக்கப்படுகிறது. பூமிக்கும் சூரியனுக்குமான சராசரி தொலைவு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஒளியாண்டா, வானியல் அலகா? சராசரி தொலைவு வானியல் அலகு என்று அழைக்கப்படுகிறது. வானியல் அலகு. 59வது கேள்வி, சூரியனிலிருந்து நெப்டியூன் எத்தனை வானியல் அலகு தொலைவில் உள்ளது? எல்லாமே இது 7th சயின்ஸ்லேருந்து எடுத்தது. சூரியனிலிருந்து நெப்டியூன் எத்தனை வானியல் அலகு தொலைவில் உள்ளது? 30 வானியல் அலகு தொலைவில் உள்ளது. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது? கொஸ்டின் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நமது சூரிய குடும்பத்திற்கு மிக அருகில் அமைந்துள்ள விண்மீன் எது? பிராக்சிமா சென்டாரி. பிராக்சிமா சென்டாரி. இந்த கூற்றுகளை படித்து பாருங்கள். தவறான கூற்றை தெரிவு செய்க. விளக்கெண்ணெயில் ஒரு துளி நீரை இடும்போது நீர்த்துளி மூழ்கும். நீரில் விளக்கெண்ணெயை இடும்போது அது மிதந்து நீரின் மீது ஒரு படலத்தை உருவாக்குகிறது. சமையல் எண்ணெய் மற்றும் விளக்கெண்ணெய் இரண்டையும் விட நீர் அதிக அடர்த்தி கொண்டது. எல்லா எண்ணெய் வகைகளும் நீரை விட அது அடர்த்தி குறைந்தவை. இதில் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு பாக்ஸில் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸ் இது. ஆன்சர் டி. எல்லா எண்ணெய்களும் நீரை விட அடர்த்தி குறைந்தது கிடையாது. நீரை விட அடர்த்தியான எண்ணெய்களும் இருக்குது. புக்கு இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. புக்கு இல்லாதவங்களுக்காக இந்த காலம் ரொம்ப முக்கியம். இதை பார்த்து அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு கூட எழுதி வச்சுக்கோங்க. திரவத்தில் மண்ணெண்ணெய், நீர் எது அதிகமானது அப்படின்னு கேட்கலாம், இல்லை குறைஞ்சது எதுன்னு கேட்கலாம், இல்லை வரிசைப்படுத்த சொல்லலாம். எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி
மெமரி பண்ணிக்கோங்க, தங்கம் தான் ஜாஸ்தியானது. அடுத்து இந்த முன்னோட்டுகளையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. 6th 7th முக்கியமான டேப்லெட் காலம் கொடுத்துருக்கேன். புக்கு இல்லைன்னு சொல்கிறவங்க இதை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. அப்படியே பாஸ் பண்ணிங்கன்னா எழுதிக்கலாம். அடுத்து இதுவும் முக்கியமானது, இதில் எதை வேணால் மாற்றி கேட்கலாம். முக்கியமானதுங்கிறத விட பேசிக்காக எல்லோரும் தெரிஞ்சிருக்க வேண்டியது, இதையும் எழுதிக்கோங்க. அடுத்த கேள்வி பார்க்கலாம். இரு விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவை அளக்க எளிமையாக பயன்படுறது எது? இரு விண்மீன்களுக்கு இடையே உள்ள தொலைவை அளக்க எளிமையாக பயன்படுவது எது? ஒளி ஆண்டு. ஒளி ஆண்டு. புக்கில் என்ன லைன் இருக்கோ அது அப்படியே லைனாக கொடுத்து கேள்வி கேட்டிருக்கேன், அவ்வளோதான். உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருந்தால் சொல்லுங்கள். 63வது கேள்வி பாருங்கள். ஒளியானது ஒரு வினாடியில் 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவை கடக்கும் எனில் ஓராண்டில் ஒளி கடக்கும் தொலைவு என்ன? ஒளியானது ஒரு வினாடியில் 3 லட்சம் கிலோமீட்டர் தொலைவை கடக்கும். இது தெரியுமா உங்களுக்கு? லைட்டோட ஸ்பீட் என்ன அப்படின்னா 3 × 10⁸. இதான் 3 லட்சம் கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஒளியோட வேகம், லைட்டோட ஸ்பீடு. அப்படின்னா தொலைவை கடக்க 3 லட்சம் தொலைவை கடக்கும் எனில் ஓராண்டில் ஒளி கடக்கும் தொலைவு என்னன்னு கேட்குறாங்க. ஒரு வினாடியில் 3 லட்சம் கிலோமீட்டர் போச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ போகும்னு கேட்குறாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஒளி ஆண்டு. அவ்வளோதான். ஒளி ஒரு ஆண்டில் கடக்குது, அதனால அதுக்கு பேர் ஒளி ஆண்டு. இது எப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஆண்டில் உள்ள மொத்த வினாடிகளின் எண்ணிக்கை என்னன்னு பாருங்கள். 365 நாட்கள், 24 மணி நேரம், 60 வினாடி, 60 செகண்ட். இது எல்லாத்தையும் பெருக்குனா என்ன வரும்? 3.153 × 10⁻7. 10⁻7 வினாடிகள் வரும். இது அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம எதோட போடணும் அப்படின்னா 3 × 10⁸. இது ஒளியோட ஸ்பீடு இல்லையா? ஒளியோட ஸ்பீடு. இது ஒரு ஆண்டில் இருக்கிற வினாடிகளோட கவுண்டிங்கை தான் எடுத்திருக்கோம். ஒளியோட ஸ்பீடையும் ஒரு வருஷத்துக்கான வினாடிகளையும் பெருக்குனா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் ஒரு ஒளி ஆண்டு அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் 9.46 × 10⁻15 தான் ஒரு ஒளி ஆண்டோட எண்ணிக்கை. 9.46 × 10⁻15. பிராக்சிமா சென்டாரி நமது சூரிய குடும்பத்திலிருந்து எத்தனை ஒளி ஆண்டு தொலைவில் உள்ளது? பிராக்சிமா சென்டாரி நமது சூரிய குடும்பத்திலிருந்து எத்தனை ஒளி ஆண்டு தொலைவில் உள்ளது அப்படின்னு கேட்டாங்கன்னா 4.22 ஒளி ஆண்டு. புவியானது அண்டத்தின் மையத்திலிருந்து எத்தனை ஒளி ஆண்டு தொலைவில் உள்ளது? நம்ம பூமி அண்டத்தோட மையத்திலிருந்து எத்தனை ஒளி ஆண்டு தொலைவில் இருக்குன்னு கேட்பாங்க. கொடுத்துருக்காங்க 25,000 ஒளி ஆண்டு. 25,000 ஒளி ஆண்டு. இதோட 7th முடியுது, 8th ஸ்டார்ட் ஆகுது. 8thலேயும் இருக்கிற அடிப்படை கேள்விகள் அடிப்படையை தான் கேட்பாங்க. டீச்சர்ஸுங்கும்போது அடிப்படையில் தெளிவாக இருங்க. நீங்கள் படிங்க, படிக்காதவங்களுக்கும் ஷேர் பண்ணி படிக்க சொல்லுங்கள். ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்ள நமக்கு 3 காரணிகள் தேவைப்படுகிறது. அவற்றில் பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். இதை தான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுத்துருப்பாங்க 8th ஸ்டாண்டர்டில். நான் கேட்குற கேள்வி உங்களுக்கு ஒரு லெசனை ஞாபகப்படுத்துது, லெசனை போய் திரும்ப எடுத்து படிக்க தோணுது அப்படின்னாலே அது பெரிய வெற்றி தான் எனக்கு. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு அளவீட்டை சிறப்பாக மேற்கொள்ள நமக்கு 3 காரணிகள் என்னென்ன அப்படின்னா கருவி, திட்ட அளவு, ஏற்றுக்கொள்ளப்பட்ட அலகு. இது 3 தான் தேவை. அப்போ ஆன்சர் பொருளின் அளவு. இல்லை பொருந்தாதது பொருளின் அளவு தான். அடுத்து உலகில் காணப்படும் அளவீட்டு முறைகளில் சேராதது எது? உலகத்தில் 3 அளவீட்டு முறை இருக்குது. அந்த 3ம் தெரிஞ்சுக்கோங்க. சேராதது எதுன்னு சொல்லுங்கள். சேராதது FSSங்கிறது தான் சேராதது. FPS இருக்குது, CGS இருக்குது, MKS இருக்குது. இந்த 3 முறை மத்தியும் கொடுத்துருப்பாங்க. FPS முறையின்படி நீளம், நிறை மற்றும் காலம் ஆகியவற்றின் அலகுகள் முறையே என்ன? FPS முறைப்படி நீளத்தை என்னன்னு சொல்கிறோம், நிறைய என்னன்னு சொல்கிறோம். அதிலே வரும். Fனா அடி, Pனா பவுண்டு, எஸ்னா செகண்டு, வினாடி அப்படிங்கிறது தான் ஷார்ட்டாக கொடுத்துருப்பாங்க FPS அப்படின்னு. அடுத்து பாருங்கள், CGS முறைப்படி நீளம், நிறை, காலத்தை வரிசைப்படுத்துக. ஆன்சர் சென்டிமீட்டர், கிராம், வினாடி. சென்டிமீட்டர், கிராம், வினாடி தான் ஆன்சர் பி. சென்டிமீட்டர், கிராம், வினாடி. MKS முறைப்படி நீளம், நிறை, காலம் வரிசைப்படுத்துக. MKS முறை மீட்டர், கிலோகிராம், வினாடி. மீட்டர், கிலோகிராம், வினாடி. 6வது கேள்வி பாருங்கள். 1960ஆம் ஆண்டு எந்த நகரில் நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவீடுகள் குறித்த 11வது பொது மாநாட்டில் அறிவியல் அறிஞர்கள் பன்னாட்டு அலுவலக முறைக்கான அங்கீகாரத்தை அளித்தாங்க? 1960
நடந்துச்சு, எந்த நகரில் நடந்துச்சு, 11வது மாநாடு அங்கே நடந்துச்சு. எந்த நகர்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். பாரிஸில் தான் 11வது மாநாடு நடக்குது. அந்த இடத்துல தான் அலுவலக முறைக்கான அங்கீகாரத்தை அளித்தாங்க. 7வது கேள்வி பாருங்கள். எஸ்ஐ முறையானது 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவுக்கான எத்தனையாவது பொது மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? எத்தனையாவது பொது மாநாட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஏற்கனவே அங்கீகாரம் கொடுக்கறது ஒரு மாநாடு, அறிமுகப்படுத்துறது வேற ஒரு மாநாடு. எத்தனாவது மாநாடு சொல்லுவாங்க? எஸ்ஐ முறையானது 1971ஆம் ஆண்டு நடைபெற்ற எடைகள் மற்றும் அளவுக்கான எத்தனையாவது மாநாட்டில்? 14வது மாநாட்டில் தான் அதை அறிமுகப்படுத்துவாங்க. அடுத்து சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் என்பது எந்த சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது? சிஸ்டம் இன்டர்நேஷ்னல் என்பது எந்த சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது? ஆன்சர் எஸ்ஐங்கிறது பிரெஞ்சு சொல்லிருந்து வந்தது. எஸ்ஐ என்பது பிரெஞ்சு சொல்லிலிருந்து உருவாக்கப்பட்டது. பொருள் ஒன்றில் பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவை என்ன என்று கூறுகிறோம்? பொருள் ஒன்றின் பெற்றிருக்கும் வெப்பத்தின் அல்லது குளிர்ச்சியின் அளவை குறிப்பிடும் இயற்பியல் அளவை என்ன என்று குறிப்பிடுகிறோம்? ஆன்சர் வெப்பநிலை. ஆன்சர் வெப்பநிலை. வெப்பநிலை என்பது என்ன? வரையறை. வெப்பநிலை என்பது என்ன? பொருள் ஒன்றின் துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலை தான் என்னன்னு சொல்கிறோம்? வெப்பநிலைன்னு சொல்கிறோம். முக்கியமான கேள்விகள். பொருள் ஒன்றில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலை வெப்பநிலை என்று அழைக்கிறோம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு என்ன? வெப்பநிலைக்கு நாம் 3 பயன்படுத்துகிறோம். இதில் எஸ்ஐ அலகு கேட்கணும், ஏன்னா 3 இருக்கிறதுனால குழம்பிடுவாங்க அப்படின்னு ஈஸியாக கேட்பாங்க. வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். வெப்பநிலை மானிகளில் வெப்பநிலையானது எந்த அளவில் அளக்கப்படுகிறது? வெப்பநிலை மானிகள் எதில் அளக்கப்படுது? வெப்பநிலை மானி நிறைய இருக்குது, அதனால செல்சியஸ், கெல்வின், ஃபாரன்ஹீட். வெப்பநிலை மானிகளின் வெப்ப அளவு எந்த வெப்பநிலை? இவை அனைத்திலுமே நாம் பயன்படுத்துகிறோம். இவை அனைத்தையுமே வெப்பநிலை மானிகளில் பயன்படுத்தப்படுகிறது. 13வது கேள்வி பாருங்கள். வெப்பநிலை மானிகளின் கீழ்நிலை புள்ளி என்ன? வெப்பநிலை மானிகளில் கீழ்நிலை புள்ளி என்னவாக இருக்கும்? வெப்பநிலை மானிகளின் கீழ்நிலை புள்ளி 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும். இதுதான் உருகுநிலைன்னு சொல்லலாம், உறைநிலைன்னு சொல்லலாம். உறைநிலை உருகுநிலையோட ஸ்டார்டிங்னு சொல்லலாம். அடுத்து வெப்பநிலை மானிகளின் மேல்நிலை புள்ளி எது? வெப்பநிலை மானிகளின் மேல்நிலை புள்ளி 100 டிகிரி செல்சியஸ். இது என்ன? கொதிநிலையை ஸ்டார்ட் ஆகிறது. அடுத்து கெல்வின் வெப்பநிலை மானியின் கீழ்நிலை மற்றும் மேல்நிலை புள்ளிகளை குறிக்க. இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியது, கண்டிப்பாக பேசிக்காக தெரிஞ்சிருக்கணுங்கிற கேள்விகள் கேட்பாங்க. கெல்வின் வெப்பநிலை மானியின் கீழ்நிலை மற்றும் மேல்நிலை புள்ளிகள் என்ன? கெல்வின் அப்படின்னா நம்ம டிகிரியோட சிம்பிள் போடக்கூடாது. கீழ்நிலை புள்ளி 273, மேல்நிலை புள்ளி 373. கே தான் போடணும், 0 போடக்கூடாது. அதாவது டிகிரி சிம்பிள் போடக்கூடாதுன்னே கொடுத்துருப்பாங்க புக்கில். 273 கெல்வின் டு 373 கெல்வின். ஃபாரன்ஹீட் வெப்பநிலை மானியின் கீழ்நிலை மற்றும் மேல்நிலை புள்ளி என்ன? ஃபாரன்ஹீட்னா எஃப்னு போடுவாங்க. ஃபாரன்ஹீட்டில் கீழ்நிலை புள்ளியும் மேல்நிலை புள்ளியும் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 ஃபாரன்ஹீட் டு 212 ஃபாரன்ஹீட். 32 ஃபாரன்ஹீட் டு 212 ஃபாரன்ஹீட் வரைக்கும் கீழ்நிலை மேல்நிலை புள்ளிகள் அமையும். செல்சியஸ் வெப்பநிலை மானி உள்ள மொத்த பிரிவுகள் எத்தனை? செல்சியஸ் வெப்பநிலை மானிகளில் செல்சியஸ் வெப்பநிலை மானியில் எத்தனை பிரிவுகள் இருக்குது அப்படின்னா 100 பிரிவுகள் இருக்குது. செல்சியஸ் 100 பிரிவுகள் உடையது. அடுத்து கெல்வின் வெப்பநிலை மானி உள்ள மொத்த பிரிவுகள் எத்தனை? கெல்வின் 273 டு 373. 273 டு 373ங்கும்போது அப்போ எத்தனை இருக்கும்? 100 தான் இருக்கும். கெல்வின்லேயும் செல்சியஸ்லேயும் 100 தான் இருக்குங்கிறத மெமரி பண்ணிக்கோங்க. அடுத்து ஃபாரன்ஹீட் பாருங்கள். ஃபாரன்ஹீட் வெப்பநிலை மானி உள்ள மொத்த பிரிவுகள் என்ன? ஃபாரன்ஹீட்டில் அப்படி இருக்காது. ஃபாரன்ஹீட்டில் 180 டிகிரி இருக்கும். ஏன்னா ஃபாரன்ஹீட் 180 பிரிவுகளை உடையது. 180 பிரிவுகள் உடையது. அடுத்து 20வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருளை நேரடியாக தொடாமல் அதன் வெப்பநிலையை அளந்தறிவதும் வெப்பநிலை மானி எது? ஆன்சர்
அக சிவப்பு கதிர் மானிகள், அக சிவப்பு கதிர் மானிகள் அப்படிங்கிறது தான் அதோட ஆன்சர். இதோட இந்த பதிவு முடியுது. படிக்கிறத ரீகால் பண்ண தான் இந்த பதிவு. டெஸ்ட்டாக எழுதி பாருங்கள், உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.